பிரைஸ் லார்ட். யெகோவா இரே. இன்றைய வசனம் சங்கீதம் 37:5, சாம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கிவ் யுவர் செல்ஃப் டு த லார்ட், ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் ஹீ வில் ஹெல்ப் யூ. உங்கள் எல்லா வழிகளையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறவர். அவர் ஆராய்ந்து முடியாத எல்லா காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் உங்களுக்கு செய்கிறவர். அதேபோல கர்த்தர் உசியா ராஜாவின் காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி செய்தார். உசியா தனது 16 வயதில் யூதாவின் மேல் அரசனாகி 52 வருஷம் அரசாண்டான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனை அதிகமாக தேடினபடியினால் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாகி அவனுக்கு எதிராயிருந்த எல்லா சத்துருக்களையும் நீக்கி போட்டார். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவனுக்கு துணையாக நின்றார். அதேபோல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவர்கள் செய்யும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நம்பிக்கையோடு கர்த்தரை அதிகமாய் தேடுங்கள், உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்புவீங்கள், செம்மையான வழியில் உத்தமமாய் நடவுங்கள், அவர் சமூகத்தில் அமர்ந்து காத்திருங்கள், அவர் உங்கள் எல்லா இருதயத்தையும் ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் நம்புவது அவராலே வரும். மை ஹோப் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். நீ நினைத்திராத நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை. திடமனதாய் இருந்து கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள், அவரே காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமீன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, சேனைகளின் கர்த்தர், மகிமை ராஜா, அந்த காலை வேளையில துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவர், இந்த மகாபெரிய ஹல்லேலூயா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததுக்காக நம்ம எல்லாருமா நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து போகிறதுக்கு முன்பதாக முதலாவது நம்மளை ஆண்டவரை நோக்கி ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரை எந்த நோக்கத்தோடு என்னை இந்த கால வேளையில் அழைத்து வந்திருக்கிறீர், எங்கள் இந்த கால வேளையில் அழைத்து வந்திருக்கிறீர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களுக்காக நன்றி. நீர் நல்லவர். தடைகள் வந்தாலும் ராஜா உம் தரிசனம் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீரே ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி கபரபபம். நன்றி ஆண்டவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரை. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரத்தின் என்னாதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்பு வெத்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்பு வைத்தி, தடைகளே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான
அதற்கு சொல்லமா தகுதியே இல்லை. இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே. உம் கருத்தில் என்னாதாரமே, நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே. உம் கரத்தில் என்னாதாரமே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. விசுவாசமாய் தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிறைவேறுமே, தாமதமானாலும் அது நன்மையால். மீண்டும் அறிக்கை செய்யலாமா? தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் உம் தரிசனம் நிற்குமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கருத்தில் என்னாதாரமே. அப்பா நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கருத்தில் என்னாதாரமே. ஒருவேளை என் தரிசனம் நிறைவேறலையே, இவ்வளவு நாள் நான் காத்து கொண்டிருந்தனே, என் வாழ்க்கையில தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், எல்லாத்திலும் தாமதமாய் கொண்டிருக்கிறதே என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, தடைகள் வந்தாலும் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தாமதமானாலும் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் முடிக்குவார். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவர் போய் சொல்ல மனிதன் அல்ல. ஒருவேளை பல வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவரோட பெரிய தரிசனங்கள் உங்களுக்கு தந்திருக்கலாம். நாட்கள் கடந்து போனது, ஹல்லேலூயா, வயது கடந்து போய் கொண்டிருக்கு, தாமதமாய் கொண்டிருக்கு. இந்த தரிசனம் நிறைவேறமா நிறைவேறாத என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, தடைகளே வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும் சொல்லமா. ஆண்டவர் தூங்கினதை முடிக்க செய்கிற தேவனா இருக்கிறார், உங்களோடு தான் இருக்கிறார். மீண்டுமாய் கரங்களை உயர்த்தி விசுவாசமாய் தெரிஞ்சவங்க இணைந்து பாருங்க, தெரியாதவங்க இந்த வார்த்தையில நீங்க தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை நிமித்தமாய் உங்க வாழ்க்கையில பேசுவார். நன்றியும் துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையால் நிற்குமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரத்தில் என்னாதாரி கபரபரபபபா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என்னாதாரமேரிதபபா. நீ நல்லவரே,
வல்லவரே, உம் கரங்கள் என்னாத அறிக்கை செய்ய செய்ய ஆண்டு உங்க வாழ்க்கையில துவங்கி கொண்டிருக்கிறார். இடிஞ்சு போன காரியங்களை மீண்டும் துவங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவேறாத காரியங்களை இது காலையில் ஆண்டவர் மீண்டுமா இது நிறைவேறுவதற்காக ஆண்டவர் துவங்கி இருக்கிறார். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. 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 உங்களும் சோர்ந்து போயிருக்க கூட, உங்களும் கலங்கி போயிருக்க கூட, ஏன் தாமதம் மேல தாமதம், எப்ப ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்று ஆண்டவர் சொல்ற காரியங்கள் அது உண்டான காலமான வரைக்கும் பொறுமையாய் காத்து கொண்டிரு. நான் உன்னை கொண்டு செய்ய போற அதிசயமான காரியங்கள், நான் உன்னை கொண்டு செய்ய போற பயங்கரமான காரியங்கள் அந்நியர் கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணப்போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கு. அப்போ வாக்கு தத்துவத்துக்காக நன்றி அப்பா. நீ துவங்கினதை முடிக்க செய்கிற தேவனா இருக்கு. உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய பிரச்சனத்துக்காக நன்றி அப்பா. நீ தரிசனத்தை நிறைவேற்றி தாமதமானாலும் நீ நிறைவேற்றுகிற தேவன். எல்லாவற்றிலும் உம் கரத்தில் அர்ப்பணித்து ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கடந்து போலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய திட்டம் தரிசனத்தை தந்தாரு, ஆனா இன்னும் நான் ஒன்றுமே வாழ்க்கையில காணவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பொய் சொல்ல மனிதன் அல்லப்பா, நீர் எனக்கு குறித்ததை நீ நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீர். அதே போல இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட நான் வேற ஒரு செய்தியை கொண்டு வந்திருந்தேன், ஆனா ஆண்டவருடைய வழிநடத்தில் வேற மாதிரி இருக்கிறது. ஆண்டவர் இந்த வார்த்தை நீ பேசு, என் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை பேச அவங்களை வேலைப்பதற்கு என்று சொன்னார். நைட் ஆண்டு சமையல் உட்காரும் போது ஆண்டவர் குறித்து வேற ஒரு தலைப்பு குறித்து இது பத்தி பேச சொன்னார். ஆனா இப்போ ஆராதிக்கும் போது ஆண்டவர் இல்ல, நீ இது பேசு, என் ஜனங்களுக்கு நீ இந்த வார்த்தையை பேசு, ஏனென்றால் நான் அவங்களை கொண்டு நிறைவேற்றுகிற காரியங்கள் உண்டு. சோர்ந்து போயிருக்கிறார்கள், தரிசனம் நிறைவேறல் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கலக்கங்களை மாற்ற, அவங்களை பலப்படுத்த நான் அவங்களோடு இருக்கிறேன் என்று விசுவாசிக்க இந்த வார்த்தை அவங்களோடு பேச என்று ஆண்டவர் அது சொன்னபடியால் ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனம் அல்ல நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் அவ்வளவு அருமையாய் ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். 8வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகள் அல்ல. ஒருவேளை உங்களுடைய நினைவுகள் ரொம்ப இது நடந்தா போதும், இது நிறைவேறிச்சுனா போதும் என்று நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே நான் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் தரிசனத்தை நிறைவேற்றிருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிற தேவனா இருக்கிறார். அதை காட்டிலும் மேலான திட்டங்கள்
மேலான தரிசனங்கள், மேலான வழிகள் ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிறார். நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்கிறது என்றால், இது நடந்து இது நிறைவேறிச்சுனா போதும், இது ஆயிடுச்சுன்னா போதும், இப்பத்திக்கு இந்த காரியங்கள் நடந்தா போதும் என்று நம்ம நினைக்கிறோம். அந்த ஆண்டவர் சொல்ற காரியங்கள், நான் நீ இப்ப இருக்கிற காலத்தை மட்டும் தான் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறாய், ஆனா நான் உன்னுடைய வரப்போற காலத்தை குறித்து முன்னாடி அறிந்து உனக்காக நான் நிறைவேற்றுகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்காக இப்போது ஒரு 3 காரியத்தை குறித்து பேச விரும்புகிறேன். ஒரு 3 மரத்தை குறித்து பேச விரும்புகிறேன். என்னவென்றால், ஒரு அகண்ட காடு, ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3 மரங்கள் இருக்கு. 3 மரங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சில காரியங்கள் இவங்க கிட்டதான் நீங்க ரொம்ப ஷேர் பண்ணுவீங்க. அதே போல இந்த 3 மரங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அநேக காரியங்கள் பகிர்ந்து கொள்வாங்க, அநேக காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு நாள் இந்த 3 மரங்கள் அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தாங்க. அப்போது ஒரு மரம் சொல்லிச்சான், என்னுடைய மரக்கட்டு நிமித்தமாய் ஒரு பெரிய பெட்டியை செய்யப்பட்டு அதுல அநேக போட்டுக்கிற ஜுவல்ஸ், கோல்டு, டைமண்ட், அதால அலங்கரிச்சு என்னை அழகுபடுத்தணும் என்று ஒரு மரம் சொல்லிச்சான். எனக்கு என்னுடைய ஆசை இதுதான், ஒரு பெரிய பெட்டி பண்ணி என்னை நல்லா அலங்கரிச்சு கோல்டு, வைரம், தங்கம் போட்டு என்னை அழகு பார்க்கணும் என்று ஒரு மரம் சொல்லிச்சான். அப்புறம் இன்னொரு மரம் பேசிட்டு இருக்கும் போது அதுக்கு இன்னொரு மரம் சொல்லிச்சான், என்னுடைய மரக்கட்டுல ஒரு பெரிய படகை உருவாக்கி இந்த உலகத்திலே என்னுடைய கப்பலை குறித்துதான் உலகமே பேசப்படணும், பெரிய பெரிய மேகசின் ஆர்டிக்கல் எல்லாம் என்னை பத்தி பேசப்படணும் என்று இன்னொரு மரம் சொல்லிச்சான். அப்ப இன்னொரு மரம் ரொம்ப நேரம் யோசிச்சு சொல்லிச்சா, உலகத்திலே நான் தான் பெரிய மரமா இருக்கணும், எல்லாரும் என்னை பத்தி பெருமையாய் பேசணும், என்னை அநேக ஜனங்கள் பார்க்க வரணும், என்னோட டூரிஸ்ட் பிளேஸ் அந்த இடம் மாறணும் என்று இந்த 3 மரங்களும் அதோட எதிர்காலத்தை குறித்து பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. நீங்களும் அநேக வேலையில உங்களுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும், இப்படி ஆச்சுன்னா நல்லா இருக்குமே, இப்படி நடந்தா நல்லா இருக்குமே என்று பகிர்ந்து கொண்டிருப்பீங்க. ஒரு பெரிய தரிசனத்தையே உருவாக்கி இருப்பீங்க. ஒரு பெரிய கனவு கட்டி இருப்பீங்க. என் வாழ்க்கை இப்படி இருந்தா நல்லா இருக்கும், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், படிச்சு முடிச்சுட்டு இப்படி ஆகணும், வேலை பண்ணிட்டு இப்படி செட்டில் ஆகணும், எனக்கு இந்த மாதிரி வீடு இருக்கணும், நான் இப்படி ஒரு அதிகாரத்துல இருக்கணும், நான் இப்படி ஒரு வேலை செய்யணும், இந்த மாதிரி ஒரு படிப்பு படிக்கணும் என்று நிறைய திட்டங்கள், நிறைய நோக்கங்கள், தரிசனங்கள், கனவுகள் இருந்திருக்கு கூட. அதே போல இந்த 3 மரங்களுக்கும் இருந்தது. ஒரு நாள் என்னானது, இந்த மரத்தை கட் பண்றவங்க வந்தாங்க. முதலாவது ஒரு மரத்தை கட் பண்ணாங்க. அது என்ன சொல்லிச்சு, நான் நிறைய கோல்டு, டைமண்டால அலங்கரிக்கப்படணும்னு சொல்லிச்சுல. அந்த மரத்தை என்ன பண்ணாங்க, அந்த மரத்தை வெட்டி கொண்டு போய் மாட்டு தொழுவத்துல இந்த வைக்கோல் பில்களை போட்டு வைக்கிற ஒரு அசுத்தமான இடத்துல போடப்படுகிற ஒரு பெட்டியாய் மாறிடுச்சு. அந்த பெட்டி நான் அழகா இருக்கணும், அலங்கரிக்கப்படணும் என்று நினைத்த அந்த பெட்டி என்ன பண்ணாங்க, அசுத்தமான இடத்துல மாட்டு துளவத்துல வைக்கோல் வைக்கவும் பிள்ளைகளை வைக்கவும் பயன்படுத்துகிற நாற்று மடிக்கிற இடத்துல போட்டு விட்டார்கள். அதுக்கு ஒரே துக்கமாயிருச்சு. என்னுடைய தரிசனம் அவ்வளவா இருந்துச்சு, என் தரிசனம் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு என் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிருச்சு. இந்த அசுத்தமான இடத்துல நான் கனவு காண்டின அந்த உயிரத்துக்கும் நான் இப்ப இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தம் இல்லையே. அவ்வளவுதான், என்னுடைய கனவுகள் எல்லாம் போயிருச்சு என்று ரொம்ப துக்கப்பட்டுச்சா. அப்புறம் இன்னொரு மரம், இந்த உலகத்திலே நான் தான் பெரிய படுகா இருக்கணும் என்று நினைச்சு அந்த மாதிரி தென்னை பண்ணாங்க. அத்தை வைக்க போய்
சாதாரணமான மீனவர்கள் பயன்படுத்துகிற படகாய் பயன்படுத்தினாங்க. அதுக்கும் ரொம்ப துக்கமாயிடுச்சு. நான் இந்த உலகத்திலே பெரிய கப்பலாய் ஆக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனா என்னை ஒரு சாதாரணமான மீனவர்கள் பயன்படுத்துகிற படகை போல மாற்றி விட்டார்களே என்று அது ரொம்ப கலங்கிருச்சு. என்னோட வாழ்க்கை பெருசா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா குறுகி போயிடுச்சு. என் தரிசனம் ஒதுங்கி போயிடுச்சு என்று அதுவும் சேர்ந்து போச்சு. இன்னொரு மரம் என்ன சொல்லுச்சு, இந்த உலகத்துல நான் தான் உயர்ந்த மரமா இருக்கிறேன், எல்லாரும் என்னை பார்த்து பெருமையாய் பேசினோம், எல்லாரும் என்னை பார்க்க வரணும் என்று நினைச்சு அந்த மரத்தை என்ன தடை பண்ணாங்க, அத்தை வெட்டி ஒரு இருட்டாரையில போடப்பட்டுட்டாங்க. அது நினைச்சிச்சு என்னுடைய தரிசனம் இந்த இருட்டாரையில போயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை இருட்டாய் சூழ்ந்து போயிடுச்சு என்று இந்த ஜபத்துல கலந்திருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் இப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய தரிசனம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, என்னுடைய கனவுகள் இந்த இருட்டு அறையில அடிக்கப்பட்டிருச்சு, என் வாழ்க்கை இருளாய் மாறிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. இனி என்னுடைய தரிசனம் என்னாகுமோ, என்னுடைய எதிர்காலம் என்னாகுமோ, என்னுடைய எதிர்காலம் நன்மையாய் முடியுமா, இல்லைய எதிர்காலம் இப்படிதான் இருக்குமா? ஆண்டவர் அன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய தரிசனத்தை தந்தாரு, ஆனா இப்போ அந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஒரு வழி இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வேதத்துல யோசேப்புக்கு அப்படிதான் நினைச்சாரு. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை தந்தாரு. தன் சகோதரர் தன் பெற்றோர்கள் யோசேப்புக்கு முன்பதாக வணங்குறாரு. அவர் ஒரு பெரிய ஆளுகள் இருக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை தராரு. ஆனா என்னானது, நாட்கள் கடந்து போச்சு, காலங்கள் கடந்து போச்சு, அந்த தரிசனம் நிறைவேறினு ஒரு பக்கம் யோசேப்புக்கு ஒரு அங்கலாய்ப்பு, யோசேப்புக்கு ஒரு ஏமாற்றம். ஹல்லேலூயா. சொந்த சகோதரர் யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறக்கூடாது என்று கொலை பண்ண வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனாலும் ஹல்லேலூயா, எகிப்து தேசத்துக்கு ஒரு அடிமையாய் விற்கப்பட்டு அங்க போய் பிரச்சனை. சரி, அங்க எகிப்து தேசத்துக்கு போய் ஏதாவது செஞ்சு பொழைச்சலாம் என்று நினைக்கும் போது செய்யாத ஒரு குற்றத்தை செய்தோம் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலை போடப்பட்டாங்க. என் தரிசனம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் எனக்கு அன்றைக்கு அவ்வளவு பெரிய தரிசனத்தை தந்தாரு. ஆனா இன்றைக்கு என் தரிசனம் இந்த சிறைச்சாலையில முடிய போது என்று யோசேப்பு கலங்கி இருக்கும் போது, இல்லை யோசேப்பே, உன்னுடைய தரிசனம் இந்த சிறைச்சாலையிலே முடியாது, உன் தரிசனம் முடியல, இனிமேல் தான் நான் உனக்காக யுத்தம் செய்ய போறேன், நீ எனக்காக பொறுமையாய் காத்து கொண்டு இருந்தபடியால் நான் உனக்காக செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி எந்த யோசேப்பு வெட்கப்பட்டு போனாரோ, எந்த யோசேப்பு தரிசனமே இல்லையே, தரிசனம் நிறைவேற்றுவதற்காக ஒரு வழி கூட இல்லையே, ஒரு அடியாளம் கூட என்னால பார்க்க முடியல என்று இருக்கும் போது, அவர் கலங்கி போயிருக்கும் போது, அதே யோசேப்பை கொண்டு ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் மாற்ற முடியும் என்றால், இன்றைக்கு தேவ ஜனமே நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் அந்நியர் கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள். யோசேப்புக்கு நிறைவேற்றுகிற அந்த தரிசனம் அல்லது சகோதரனை கொண்டோ, யோசேப்பத்தா இல்லையே, குடும்பத்தில் இருக்கிற வேற யாராவது கொண்டு இந்த தரிசனத்தை நிறைவேற்றலாம் என்று ஆண்டவர் நினைக்கல. சரி, பெற்றோரை கொண்டு நிறைவேற்றலாம் என்று ஆண்டவர் நினைக்கல. யாருக்கு ஆண்டவர் தரிசனத்தை தந்தாரோ அவங்களை கொண்டுதான் ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் உங்க குடும்பத்தை கொண்டோ, உங்க பிள்ளைகளை கொண்டோ, உங்க மனைவியை கொண்டோ, உங்க கணவரை கொண்டோ, உங்க பெற்றோரை கொண்டோ இல்ல, உங்களை கொண்டுதான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார்.
இருக்கிறார். ஓ ரிகாபாபா, அதே போலதான் அந்த 3 மாதங்களுடைய வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு என்று நினைத்தது. ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. எந்த பெட்டி அசுத்தமான இடத்துல போடப்பட்டுச்சோ, நாற்றமான இடத்துல போடப்பட்டுச்சோ, அங்கதான் அந்த மாட்டு துளவத்துலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த 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 ஏசப்பாவை முதலாவது வைத்தது அந்த பெட்டி மேலதான். எந்த பெட்டிய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று நினைச்சிச்சோ, ஆண்டவர் பிறந்த உடனே அந்த பெட்டி மேல வைக்கிற ஒரு மகிமை அந்த மரத்துக்கு தந்தாரு. இன்னொரு மரம் என்னாச்சு, நான் பெரிய கப்பலாய் ஆக வேண்டும் என்று நினைத்தது. அந்த சாதாரண கப்பல்ல தான் ஆண்டவர் 3 வருஷமாய் ஊழியம் செய்தாரு. அந்த கப்பல்ல தான் அவர் பிரயாணம் செஞ்சாரு. எந்த கப்பல் வாழ்க்கையுடைய தரிசனம் முடிஞ்சிருச்சு என்று நினைச்சிச்சோ, ஆண்டவர் பெரிய இப்ப அந்த கப்பலை குறித்து எவ்வளவு பேர் பேசுறாங்க. அந்த பிரயாணத்து அந்த கப்பல்ல ஆண்டவர் ஊழியம் செய்தது, பிரசங்கிட்டு அந்த கப்பலை தான் செய்தாரு. ஆண்டவர் அதுக்கு ஒரு மேன்மை தந்தாரு. கடைசியாய் எந்த மரத்தினுடைய தரிசனம் ஒரு இருட்டாரில் அடைக்கப்பட்டுச்சோ, என் வாழ்க்கை இருளாய் மாறப்பட்டுச்சு என்று நினைச்சிச்சோ, அந்த மரத்தை தான் ஆண்டவர் நம்மளுக்காக மறிச்ச ஒரு சிலுவையின் சின்னமாய் மாறப்பட்டுச்சு. அந்த சிலுவை தான் இன்றைக்கு அநேக பேருக்கு ஒளி தருகிற ஒரு சின்னமாய் மாறப்பட்டுச்சு. உங்க வாழ்க்கை இருளாய் இருக்கிறதா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஒளிக்குள்ள மாற்ற போகிறார். எந்த மரம் என் வாழ்க்கை எல்லாமே போயிருக்கு என்று நினைச்சிச்சோ, அதே மரங்களை கொண்டு ஆண்டவர் மேன்மையை தந்தார், உயர்வை தந்தார், ஆசீர்வாதங்களை தந்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த மரத்தை போல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் நீங்க இப்ப இகழ்காலத்தை பார்த்துதான் நீங்க பேசிக்கொண்டு யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. நான் வரப்போற காலத்தை குறித்து நான் வைத்திருக்கிறேன், நான் தரிசனம் வைத்திருக்கிறேன். எங்க முடிஞ்சிருச்சோ அங்கதான் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தரேன். இந்த மரம் எல்லாம் நினைச்சிச்சு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் எல்லாமே போயிடுச்சு என்று இல்ல. எங்க முடிஞ்சிச்சோ அங்கதான் ஆண்டவர் மாலையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தந்தார். அதே போல உங்க வாழ்க்கை முடியல, ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை இப்பொழுது உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார். ஆண்டவர் யோசேப்புக்கு செய்ய முடியும் என்றால் உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய முடியும். அடிமையாய் போன யோசேப்பு, என் வாழ்க்கை அடிமையாதான் முடிஞ்சிருமோ, என் வாழ்க்கை சிறைச்சாலையில முடிஞ்சிருமோ என்று கலங்கனை யோசேப்பை கொண்டு எகிப்துக்கு அதிபதியாய் மாற்ற முடியும் என்றால், அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும் என்றால், உங்களுடைய தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற கூடும். உங்களுடைய தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற கூடும். தடைகள் வந்தாலும் தாமதமானாலும் ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த வரியை பாடி ஆண்டுக்கு நன்றி செலுத்தி நம்ம முடிக்கலாமா? ஹல்லேலூயா. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சகவல்லவரே, என்னாதாரமே. நீர் நல்லவரே, சகவல்லவரே, உன் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவர், நீர் நல்லவரே, சகவல்லவரே, உன் கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவரே, சகவல்லவரே,
உன் கரத்தில் என்னாதா அரமே. இப்ப நடக்கிற காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். அது உங்களுடைய சொந்த கண்கள் அது காணும். எனக்கு வயசாருக்கு, வயது கடந்து போய் கொண்டிருக்கு. இப்ப நடக்குமா, இனிமே நடக்குமா? இன்னும் நீங்க சோர்ந்து போயிருக்கு கூட. ஆண்டுக்கு வயசு ஒரு இதுவே இல்லைங்க. நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காக பெரிய காரியங்கள் அவர் செய்வார். நிச்சயமா இந்த காலை வேளையில ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார் என்று தெரியல. நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, நீங்க ஹல்லேலூயா ஒடிஞ்சு போயிருக்கிறீங்க, உங்களோட உள்ளம் நோக்கப்பட்டிருக்கு. எப்பதான் நிறைவேறும்? காலங்கள் மாறிக்கொண்டிருக்கு, நேரங்கள் போய்கொண்டிருக்கு, எப்பதான் மாறும் என்று நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். அவர் நாவ நிமித்தமாய் சொன்ன காரியங்கள் அவர் கரத்தால் அதை நிறைவேற்றுவார். விசுவாசிங்க. மீண்டுமாய் உங்களுக்கு இந்த காரியத்தை நினைவுபடுத்துகிறேன். ஹல்லேலூயா. உன் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உங்க வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. அது காட்டில மேலான திட்டங்கள், மேலான விஷயம், மேலான வழி, மேலான யோசனை ஆண்டு உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்க பொறுமையாய் ஆண்டு சமூக காத்திருப்பீர்கள் என்றால் அது நிறைவேறுவது நீங்க காண போறீங்க. வெகு நாள் அல்ல, பூஜை சீக்கிரமாய் நாட்கள் சமீபத்திற்கு அது நிறைவேறுவது உங்க கண்கள் காண போகிறது. இந்த வார்த்தை தன்னதுக்காக உங்க கரையில உயர்த்தி, ஆண்டவரே என்னோட பேசுங்க, உங்க கண்களை மூடி என்னோட பேசுங்க. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீ சர்வ நல்லவர் ஆண்டவரே, நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. அப்போ யோசிப்பை நீங்க பயன்படுத்த முடியும் என்றால் என்னையும் பயன்படுத்துங்க, என்னையும் பயன்படுத்துங்க. யோசிப்புடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்றுதான் நினைத்தாரு. ஆனா புதிய துவக்கத்தை தந்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் ஆண்டு புதிய துவக்கத்தை தரப்போகிறார், புதிய துவக்கத்தை தரப்போகிறார். எங்க முடிஞ்சிருக்கோம் ஆண்டவர் அங்கிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார். எங்க நெருக்கம் பெருகுதோ, எங்க நெருக்கம் அதிகமாகுதோ அங்கதான் ஆண்டு பெருக்கத்தை அதிகமாக்குவார். நெருக்க பெருக்க 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 உங்க ஆசீர்வாதங்கள் பெருக்கம். நெருக்கம் பெருக பெருக உங்க ஆசீர்வாதங்கள் பெருக்கம். நெருக்கம் பெருக்க பெருக்க உங்க உயர்வுகள் பெருகும். அதனால நெருக்கத்தை கண்டு சேர்ந்து போகாதபடி அதுக்கு வரப்போற உயர்வத்தை கண்டு சந்தோஷப்படுங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவரே இவ்வளவு நேரம் எங்களோட பேசுறதுக்காக நன்றி. சேர்ந்து போய் வந்தவர்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. எல்லா பலவீனங்களை மாற்றுவதற்காக நன்றி அப்பா. அப்பா நீர் இந்த வார்த்தையை பேசியிருந்தால் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காக தான் முற்றுமை தாழ்த்தி தரமற்றமாய் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறேன். நீர் மட்டும் பெருகணும், நாங்கள் பெருகணும். நான் பேசவில்லை, என் நிமித்தமாய் நீங்க தான் பேசியிருக்கிறீர். என்னை பயன்படுத்துவதற்காக நன்றி. எல்லா துதிகான மகிமையும் என் இயேசுவாக செலுத்துகிறேன். ஜீவனுள்ள நாள தகப்பனே. ஆமென்.